ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு இருக்கும். அதை வச்சு சிம்பிளாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கிளாஸ் சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த 1 கிளாஸ் சர்க்கரைக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நீங்கள் வந்து எதில் வேணாலும் அளவு எடுத்துக்கங்க. டம்ளராக இருந்தாலும் சரி, கப்பாக இருந்தாலும் சரி, எந்த கப்பில் வந்து சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நாம் கம்பி பதமெல்லாம் வேண்டியதில்லை. நல்ல நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் கொதிக்க வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி அது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இது வந்து கோழி முட்டை தான் நான் எடுத்திருக்கேன். அதையே ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய், இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில், இல்லைன்னா பட்டர் கூட இருந்துச்சுன்னா அதை வேணாலும் உருக்கி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு போட்டுறாதீங்க, பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நாம் ஒரு 2 ஸ்பூன் பவுடர் சுகர், 2 ஸ்பூன் பவுடர் சுகரையும் கூட போட்டு கலந்ததுக்கப்புறம் 1 கப்பு கோதுமை மாவு போட்டிருக்கேன். போட்டு இந்த முட்டை இதோட ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கோதுமை மாவு நம்ம சப்பாத்திக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாவு போட்டால் போதும். எதுவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி. இப்போ நான் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுட்ரு இருந்தால் போடுங்க. இல்லை அப்படின்னா இது நம்ம பிணையிறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்போ வந்து பாலை வந்து வெதுவெதுப்பான பால், அங்கே ஆறின பால் வேண்டாம், கையை பொறுக்கிற அளவுக்கு சூடு உள்ள பால் ஊற்றி பிணைஞ்சிக்குங்க. பால் பவுட்ரு இருந்துச்சு அப்படின்னா வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றுனீங்கனாவே ஓரளவுக்கு வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். அதை விடவே கொஞ்சம் லூஸாக, சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு லேசாக வரமாவு கோதுமை மாவே தூவி விட்டு நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கிற அந்த இதை எடுத்து ரொம்ப நைஸாக தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் திக்னஸாக நம்ம சப்பாத்தி கட்டையிலேயே வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பரவலாக உருட்டிக்கலாம். எல்லாம் ஒரே சேஃபாக வர்ற மாதிரி திருப்பி போட்டு லைட்டாக வரமாவு போடுங்க. போட்டு இந்த மாதிரி அமுத்தி எடுத்துக்கலாம். இதே வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கொயராக வேணும்னா ஸ்கொயரு, இல்லை அப்படின்னா கொஞ்சம் பெரிய இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வேணும் அப்படின்னாலும் அப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. திக்னஸ் மட்டும் ரொம்ப லேசாக தேய்ச்சிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக தேய்ச்சி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி கட் பண்ண இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது, அதுதான் வந்து நமக்கு கரெக்டான பதம். இது வந்து கடையிலெல்லாம் வந்து கிடைக்கும், பால் பன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்கொயராகவும் கட் பண்ணியிருக்கேன், எல்லா ஷேப்லேயும் இருக்குது என்னோடது. இப்போ திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கார்னர்லாம் வேணும் அப்படின்னாலும் நம்ம கரெக்டாக எல்லாம் ஷேப்பாக இப்படி அமுத்தி விட்டிங்க அப்படின்னா கார்னர் எல்லாம் ஒரு சேஃபாக வைக்கும். இப்போ இதை வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் நான் வந்து பொரிக்கிறேன். அல்லாமல் நீங்கள் தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெயோ வேண்டாம், சன்ஃப்ளவர் ஆயில்லையே வந்து மிதமான சூடு, தீயை வந்து வேகமாக வச்சிடாதீங்க, சிம்லேயே வச்சு பொரித்து எடுங்க. ஏன்னா இது வந்து கோதுமை மாவு பால் பொடி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு கரிஞ்சு போயிடும், ஆனால் உள்ளே வந்து வேகாது, கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்குது இல்லைங்களா, அதனால் சிம்லேயே வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சிடுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும், ஒன்று ஒன்று வந்து வெடிக்கும். அப்படிங்கையில் நமக்கு சர்க்கரை பாவுக்குள்ளே போட்டோம் அப்படின்னாலும் டக்குன்னு அந்த சுகர் சிரப்பை வந்து உறிஞ்சிக்கும். இப்போ இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம சுகர் சிரப்பு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஆறிடுச்சு அப்படின்னா லேசாக சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம்
சூடாக இருந்துச்சு அப்படின்னா தான் இதை உள்ளே போடையில் டக்குன்னு உறிஞ்சும் சாஃப்டாகவும் இருக்கும். ஆறிடுச்சு அப்படின்னா அதுக்குள்ளே போட்டுறாதீங்க. லேசாக வெது வெதுன்னு ஆனதுக்கு அப்புறமேலு இந்த பொரிச்சு வச்சுருக்கிறத எடுத்து அதுக்குள்ளே போட்டு அது மேலே வந்து நல்லா சுகர் சிரப்பு ஆகிற மாதிரி மோந்து மோந்து ஊற்றுனீங்க அப்படின்னா அதில் எல்லாத்துலேயும் பிடிச்சிக்கும். அடுப்பை மட்டும் வேகமாக வச்சிடாதீங்க, சிம்மிலேயே வச்சு பொரிச்சு எடுங்க. இப்போ நான் மறுபடியும் ரெண்டாவதும் போட்டு எடுத்துட்டேன். அதையும் அதுக்குள்ளேயே போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா சுகர் சிரப்பில் இருந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கடையில் கிடைக்கிற பால்பன் டேஸ்ட்லேயே தான் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நீ அடுத்து வேறொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை வந்து திரும்பவும் மீட் பண்ணுறேன். டெய்லியும் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.